எல்லாருக்கும் பிரைஸ்ல நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு தகப்பனும் ஒரு பிள்ளையும் நடந்து போய் கொண்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய கற்களை அந்த மகனானவன் பார்க்குறான். அதை தூக்கும்படியாக அவன் கடந்து போகிறான். ஆனால் அதை அவனால் தூக்க முடியல. அவனோட ஃபுல் ஸ்ட்ரென்த்து அதில் போடுறான். ஆனால் அவனால் எதையுமே செய்ய முடியல. அவன் முழு பலனை இழந்தவனாக நிற்கும் பொழுது தகப்பனானவர் அவனை கவனித்து கொண்டிருக்கிறார். அந்த பிள்ளை அப்பா நான் தூக்கி ட்ரை பண்ணானா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லைப்பா, நீ உன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நீ அதில் காட்டவே இல்லையப்பா அப்படின்னு தகப்பனானவர் தன் பிள்ளைக்கு சொல்கிறாரு. பிள்ளை சொல்கிறான், இல்லைப்பா என்னோடய ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன்ப்பா, ஆனால் என்னால் தூக்க முடியலப்பா. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நான் உன் பக்கத்திலே இருக்கேன், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்து, நீ என்னை யூஸ் பண்ணவே இல்லையப்பான்னு. அப்போ தான் அந்த மகனுக்கு புரிஞ்சுது, நம்மளோட ஸ்ட்ரென்த்தால் முடியலன்னா நம்ம அப்பா கிட்ட உதவி கேட்கணுன்னு. அதே மாதிரி தான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், கவலைகள் உங்களை தொடர்ந்து கொண்டு வருது. அப்போ நீங்கள் சோர்ந்து போய் சொல்கிறீங்க, அப்பா நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன்ப்பா, என்னால் முடியவே இல்லைப்பான்னு சொல்லி. ஆனால் அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு, உனக்காக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக நான் உன் பக்கத்திலே இருக்கேன், என்ன உனக்கு கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்கிறாரு. ஆமாங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க, அவரோட ஸ்ட்ரென்த் முழுக்க உங்களுக்கு கொடுப்பாரு. நீங்கள் எந்த பிரச்சனையை வேணாலும் ஃபேஸ் பண்ண முடியும், நீங்கள் எந்த காரியத்தை வேணாலும் சாதிக்க முடியுங்க. காட் பிளஸ் யூ.